விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. ஜெயதேவருடைய ஹிருதயம் என்னன்னா அவர் பேலன்ஸ்டாக பேசுகிறார். அவர் பேசுகிற விஷயம் முழுக்க பிரேம உண்டிதான். பிரேமேன்னு சொல்லும்பொழுதே அது என்னன்னா இந்திரியத்தால் அனுபவிக்கக்கூடியது இல்லைங்கிறது தானே ஸ்பஷ்டமாக தெரிகிற விஷயம். பிரேமேங்கிறது என்ன? சரீரத்தால் அனுபவிக்கிறது இல்லை, இந்திரியங்களால் அனுபவிக்கிறது இல்லை, அது மனசு விஷயம். பிரேமேங்கிறது இந்திரியத்தினால் அனுபவிக்கிற விஷயம் இல்லை. ஜெயதேவர் அவ்வளவு ஜாக்கிரதையாக தான் அந்த சரணங்கள் எழுதுகிறார், அந்த அஷ்டபதி எழுதுகிறார். ஏன் அப்படின்னா ஜெயதேவரை எழுதின அந்த கிரமத்தில் ஒரு பொம்பளை தான் கிருஷ்ணன்ட்ட பக்தி பண்ணணும்னு இல்லை, ஆம்பளை பண்ண முடியும். உங்களுக்கு புரியறதுக்கு இதுதான் சொல்ல முடியும் என்னால். ஜெயதேவரை எழுதின அந்த கிரமத்தில் பக்தி பண்ணுறதா இருந்தால் ஒரு பெண் பண்ணணுங்கிறது இல்லை, ஆண் பண்ண முடியும். அப்படின்னா அவர் எந்த நிலையில் எழுதியிருக்கார்? பிரேமேங்கிறது ஸ்திரீ புருஷ பேதமே கிடையாது பிரேமைக்கு. மீராபாய் பிருந்தாவனம் வரும்பொழுதே கோஸ்வாமி ஸ்திரீகளை பார்க்கறது இல்லைங்கும்பொழுதே மீராபாய் என்ன சொன்னா, பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனை தவிர வேற இன்னொரு ஆம்பளை இருக்கானான்னு கேட்டாவ. இப்போ நாமெல்லாம் ஆம்பளை தானேன்னா ஆம்பளை தான். ஆனால் அடுத்த ஜென்மா ஆம்பளையாக பிறக்க போகிறோம். போன ஜென்மா ஆம்பளையாக பிறந்தோம். இன்னும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் நாம் ஆம்பளையாக தான் பிறக்க போகிறோம்னு கேரண்டி இருந்தால் நாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கலாம். இந்த ஜென்மாவுக்கு அடுத்த ஜென்மா பொம்பளையா, அது புழுவா பூச்சியா என்னன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு வருது தற்காலிகமாக இந்த பிறண்டு வந்துன்னு இருக்குது இந்த பிறவிகள். இது ஸ்திரமில்லாத இந்த பிறவியை வச்சுண்டு இதை புமுஸ்தத்தை ஆரோபணம் பண்ணவே முடியாது, புருஷன் சொல்ல முடியாது. புருஷன்கிறது யாருன்னா பகவான் உண்டி தான் புருஷன். அதனால தான் புருஷ சூக்தம்னே பேர் இதுக்கு. பகவானை வர்ணிக்கிற பாகத்துக்கு வேதத்தில் பெருமாளை வர்ணிக்கிற பாகத்துக்கு புருஷ சூக்தம்னு பேர். புருஷன்னா அவன் உண்டி தான். புருஷன்னா என்ன அர்த்தம்னா புரி சேத்தே. புரின்னா புறம்னா சரீரம். இந்த சரீரத்தில் பள்ளி கொண்டிருக்கான், அதனால புருஷன்னு பேர் அவனுக்கு. அகில தேகினாம் அந்தராத்மதற்குங்கிறா கோபிகைகள் கோபிகா கீதத்தில். புருஷன்னா பரமாத்மா, பகவான் தானே புருஷன். அந்த பரமாத்மாவை பகவானை நன்கு வர்ணிக்கிற பாகம் இருக்கே அதுதான் புருஷ சூக்தம். அவன் மாத்திரம்தான புருஷன், பாக்கி எல்லாருமே புருஷனாக இருந்தாலும் ஸ்திரீ தான். ஆரூடம் ஒன்று சொல்லடி. நல்ல பக்கா ஆம்பளை இவர். பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி, 40-45 வயசு ஆனவர். அவர் தன் தோழிட்ட சொல்றார், ஆரூடம் ஒன்று சொல்லடி, எனக்கு ஆரூடம் ஒன்று சொல்லடி. என்ன உனக்கு ஜோசியம் சொல்லணும் சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லணும் சொல்லு உனக்கு. அந்தரங்க சிந்தையுடன் வந்து உறவாடின நந்த முகுந்தன் எந்த நாளும் அகலாதிருக்க ஆரூடம் ஒன்று. இது ஆம்பளையா பொம்பளையா? ஒரு ஆம்பளை, ஆண் தானே இது, வியக்தி, ஒரு ஆம்பளை. கதறி மனமுருகனான் அழைக்கவோ இதர மாதருடன் சுகிக்கவோன்னு கோபிகைகளை பற்றி சொல்லல, அவர் தன்னை சொல்லிக்கிறார். அதனால இந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு புருஷனாக இருக்கணும், ஸ்திரீயாக இருந்தால் தான் சாத்தியம். புருஷனாக இருந்தால் சாத்தியம் இல்லைங்கிறது கிடையாது இந்த பாவத்துக்கு. ஜெயதேவருடைய அவருடைய சப்தங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ நாம் அஷ்டபதி எடுத்துன்னு பேசுகிற விஷயங்கள் முழுக்கவே இந்த அஷ்டபதியில் பக்தி விஷயமாக எவ்வளவு இருக்கோ அதை சொல்கிறது தான் நம்முடைய அபிப்பிராயம், நம்முடைய காரியம். ஒரு கால் இது ஸ்ருங்காரம் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ஸ்ருங்காரம் பகவத் விஷயமாக இருந்தால் தோஷம் இல்லை. பகவத் விஷயமாக இருந்தால் தோஷம் இல்லை. காளிதாசன் பார்வதியை வர்ணிக்காததா? குமார சம்பவத்தில் காளிதாசன் பார்வதியை வர்ணிக்காததான்னா தெய்வங்களை வர்ணித்தா தோஷம் இல்லைன்னு ஒரு சட்டம் இருக்குது.
அது மாதிரி பச்சையாக வர்ணிக்கிறது இல்லை. அப்படி வர்ணிக்கிறதா இருந்தால் சுகாச்சாரியால் ஒரு ஸ்லோகம் கூட சொல்ல மாட்டேன்ட்டாரு. எவ்வளோ ஜாக்கிரதையாக வச்சுட்டார் பாகவதத்தில். இவருடைய அபிப்பிராயம், ஜெயதேவருடைய அபிப்பிராயம் என்னன்னா, இந்த ராதேன்னு சொல்கிறதோ சக்கின்னு சொல்கிறதோ எல்லாம் என்னன்னா தன்னோட ஹிருதயம்தான் அது, அவரோட ஹிருதயம் அது. அவர் கோபி பாவத்தில், அவர் ராதா பாவத்தில், அப்படியே தான் தபிக்கிற காலத்தில் அவரே ராதா பாவகத்தில் இருக்கார். தாங்க முடியாத நேரத்தில் அவருக்கு அவரே சமாதானப்படுத்திக்கிற காலத்தில் சகி பாவத்தில் அவரே அஷ்டபதி பாடிக்கிறார், தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிற மாதிரி. யதார்த்தம் என்ன அப்படின்னா பூர்ண பக்தி. இது மதுர பக்தி. ஸ்ருங்காரம் ஸ்ருங்கார மகாகாவியே அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா, இது புரியாதுங்கிறதுக்காக. மதுர ரசம்னு வியக்தமாக சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக. எதுக்கு விலாச கலாசு குதூகலம்னு அவரே சொல்ல போகிறார். இது இதில் ஆசைப்பட்டாது படியேண்டாங்கிறார் அவர் பகவான். அதாவது இந்த ஸ்ருங்கார ரசத்தில் ஆசை இருந்தாலாவது இந்த அஷ்டபதியை பிரிக்க மாட்டானா? அப்போ ஸ்ருங்காரம்னு சொல்லிவிட்டா அது விஷயமாக தானே சொல்லிகிட்டே போகணும். ஸ்ருங்காரத்தை மாத்திரம் சொல்லலை, 2 சான்ஸ் கொடுக்குறார், நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறார், 3 விஷயம் சொல்கிறார். இந்த காவியத்தினுடைய இதை பண்ணின மெத்தட் இருக்கு, அமைச்ச அழகு, அது மதுர கோமள காந்த பதாவளி. ரொம்ப அதுவும் அருமையாக இனிமையாக மதுரமாக இருக்கக்கூடிய பதங்களுடைய அந்த சப்தங்களுடைய அமைப்பு. அல்லது உனக்கு இந்த சிருங்கார ரசத்தில் உள்ள ஆசை, அதில் உள்ள குதூகலம் இருந்தால் படி. இப்படியே லௌகீகமாக சொல்லலை. முதல்ல என்ன சொன்னார்? எதி ஹரிஸ்மரணே சரசம்மனகா. முதல்ல சொன்னது அதுதான். அதுக்கு அதிகாரி இல்லாதவாளை திருப்புறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறார் அவர். அவருடைய அபிப்பிராயம் என்ன? முதல்ல சொன்னது தான் அவருடைய அபிப்பிராயம். எது ஹரிஸ்மரணே எப்பொழுதும் மனசு பகவானுடைய சரணாரவிந்தத்திலேயே பகவான்கிட்டயே மனசு எப்பொழுதும் இருக்கணும்னா இந்த அஷ்டபதியை கேளுங்க. ஸ்ருணு ததா ஜெயதேவ சரஸ்வதி. இது மதுர ரசம். மதுர ரசம் அப்படிங்கும் பொழுது இது முன்னாடியே சொல்லிவிட்டேன், ஒரு பெண் தான் பண்ண முடியும்னு இல்லை, ஆணும் பண்ண முடியும். இந்த மதுர ரசத்தை அவர் தெரிவிக்கும் பொழுது கோபியையும் ராதையையும் சகியையும் ஒரு ஸ்திரீயாக எடுத்துட்ட காரணம் என்னென்னா, இவா எல்லாருமே பாகவதத்தில் வர கோபிகள் தான், பாகவதத்தில் வர கோபிகைகள் தான். 5 விதமான பக்திங்கிறது எல்லாருக்கும் பிரசித்தம். இதை நன்கு பிரச்சாரம் பண்ணினது மகாபிரபு சரித்திரத்தில் தான். வாத்சல்ய பக்தி, சக்கிய பக்தி, தாஸ்ய பக்தி, சாந்த பக்தி, மதுர பக்தி. இந்த மதுர பக்தி பண்ணிட்டு இருக்கிற இந்த கோபிகைகளால் தான் முன்னாடி சொன்ன 4ஐயும் பண்ண முடியும். வாத்சல்ய பக்தியும் பண்ண முடியும், சக்கிய பக்தியும் பண்ண முடியும், சாந்த பக்தியும் பண்ண முடியும், அப்புறம் அந்த மதுர பக்தியும் பண்ண முடியும். பண்ண முடியும்னா இந்த கோபிகா கீதத்தை எடுத்து பார்த்தோம்னா வாத்சல்ய பக்தி. கிருஷ்ணனை எப்படி லாலனை பண்ணினாங்கிறது முதல் 4-5 அத்தியாயத்திலேயே கோபிகைகளுடைய லாலனை வருது. நாராயண தீர்த்தர் கூட இதஸ்தத சஞ்சரந்தம் ஜெகன்மோகன விக்கிரகம் கராபியாம் அதஜானுபியாம் லாலயந்தி விரஜாங்கனாக. அப்ப வாத்சல்ய பக்தியே சொல்றாரு. சக உதேயிவான் சாத்வதாம் குலே சகேன்னு கூப்பிடுறா கிருஷ்ணனை, சக்கிய பக்தி. அவர் கரவாம தாஸ்யா அப்படிங்கிறா பிரணய கீதத்தில் தாஸ்ய பக்தியை சொல்றார். அந்தர்யாமின்னு யோகிகள்லாம் பண்ணக்கூடிய ஞானிகள் பண்ணக்கூடிய பக்தியை சொல்லும்பொழுது நகலு கோபிகானந்தனஹா பவானு அகில தேகினாம் அந்தராத்மதற்கு அப்படின்னு நீ யசோத பிள்ளை இல்லை. பின்ன என்னன்னா எறும்புலேருந்து ஈலேந்து ஆரம்பித்து பிரம்மதேவன் வரையில் உள்ள சகல சராச்சராத்மகமான பிரபஞ்சத்துக்கு நீ அந்தர்யாமிங்கிற. இப்போ அந்த பக்தியும் தெரியும், இத்தனை பக்தியும் தெரிஞ்சு அப்புறம் என்ன சொல்கிறா கோபிகைகள் மதுர பக்தி தான் பண்ணுறா. இந்த மதுர பக்திங்கிறது ஃபைனல்ங்கிறதுனால, கடைசிங்கிறதுனால, அதில் எல்லாமே அடக்கம் அப்படிங்கிறதுனால தான் ஜெயதேவர் இந்த ரசத்தை எடுத்து முக்கியமாக சொல்கிறார். அந்த ரசத்தை சொல்லும்பொழுது நாரத பக்தி சூத்திரத்திலையும் அதை தான் சொல்கிறார் அவர்.
நீ படிப்படியாக வந்தால் கடைசியில் அங்கே வந்து தான் நிற்கணும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொன்னால் ஜனங்களுக்கு புரியறது கூட கஷ்டம். இங்கே இருக்கிறவாளுக்கு கூட தீர்மானமாக புரியும். இது எத்தனையோ பேர் டிவியில் பார்க்க போகிறாளே அவளுக்கு புரியுமா புரியாதாங்கிறது எனக்கு தெரியாது. அதை பற்றி கவலைப்படாமல் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை யாருக்கு புரியுறதோ அவள் தீர்மானமாக பாப்பாளே இல்லை. இப்போ தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு என்ன பலன்? தர்மத்துக்கு என்ன பலன்? தர்மேன பாபம் அபனுததி, நீ பண்ணின பாபங்கள்லாம் போயிடும். தர்மத்துக்கு என்ன பலன் அப்படின்னா தர்மாதர்த்த பிரபவதி, நிறையா பணம் வரும். ஸ்வதர்மங்கள் பண்ணினா என்ன பலன் அப்படின்னா சித்த சுத்தி வரும். யோகாபியாசம் பண்ணினா என்ன வரும் அப்படின்னா யமம் ஆசனம் பிராணாயாமம் இந்த மார்க்கத்தில் போனால் என்ன வரும்? சமாதிஸ்தனாக இருப்பேன். கர்ம மார்க்கம் பண்ணினா சித்த சுத்தி வரும். எந்த மார்க்கத்தையும் நாம் அனுஷ்டானம் பண்ணினால் அதனுடைய பலன் இருக்கே வேற. நாம் பக்தி பண்ணினால் பக்திக்கு பலன் என்னன்னா பக்திக்கு பலன் பக்தி தாங்கிறார் நாரத பக்தி சூத்திரத்தில். ஸ்வயம் பலரூபா இது பிரம்மகுமாரா நாரதர் சொல்கிறார். அவர் தானே இந்த சூத்திரம் பண்ணுறவர். இந்த பக்திக்கு பலன் பக்திங்கிறார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நான் நிறையா இந்த ஸ்லோகம் முகுந்தமாலை ஸ்லோகங்கள்லாம் நிறையா சொல்லிட்டு தான் இருக்கேன். முகுந்தமாலையில் அடிக்கடி அவர் சொல்கிற விஷயம் இதுதானே, நாஸ்தா தர்மே நவசு நிச்சயே நெய்வ காமோ. நான் உன்னை கூப்பிடுறேன், பக்தி பண்ணுறேன். இது எதுக்காக பக்தி பண்ணுறேன் தெரியுமோ? தர்மத்துக்கு இல்லை, பணத்துக்கு இல்லை, சௌக்கியத்துக்கு இல்லை, குடும்பம் கஷ்டமில்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, வேறு ஒன்றுக்கும் இல்லை. வேறு எதுக்கு அப்படின்னா எப்பொழுதும் ஒன்றையே நான் நினச்சிட்டே இருக்கணும். இப்போ பக்தி பண்ணினா பலன் பக்தி தானே. இப்படி ஒரு பக்தியோட கூட ஸ்தோத்திரம் பண்ணின பிரகலாத சுவாமியை பார்த்து நரசிம்மமூர்த்தி வரம் கொடுக்குறேங்கிறார். பிரகலாதனுக்கே கொஞ்சம் தாபம் வந்துடுது. நீர் என்ன வியாபாரியான்னு கேட்குறான், பிஸ்னஸ் மேனான்னு கேட்குறான். நான் பக்தியாக ஸ்தோத்திரம் பண்ணி நீர் வரன் கொடுத்தீர்னா அப்புறம் உனக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இது மாதிரி பக்தி பண்ணுறவாளெல்லாம் நீ நம்பாதேன்னு பகவானுக்கு புத்தி சொல்கிறார் இவர் பிரகலாத சுவாமி. அதனால பக்திக்கு என்ன பலன் அப்படின்னா பக்திக்கு பலன் பக்தி தான். அது நமக்கு அனுபவத்தில் வராட்டாலும் இப்போ நான் சொன்னால் உங்களுக்கும் புரியுறது எனக்கும் புரியுறது பார்த்தீங்களா, இதுவே பாக்கியம் அர்த்தம். இது தாண்டி இது அனுபவத்தில் வராட்டாலும் இது மாதிரி ஒரு கான்செப்ட் புரியறது இருக்கு, அதுவே பாக்கியம். இப்போ இது மாதிரி ஒரு பக்தி வர்றதுக்கு என்னடா வழி அப்படின்னா இந்த வழியை தான் மகான்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான்னு அடுத்த சூத்திரத்திலே அப்படி தான் சொல்கிறார். சாதனானி காயந்தி, நமக்கு என்னென்ன இது என்ன பண்ணினா வரும். இப்போ நான் சொல்கிற இந்த சூத்திரங்கள் முழுக்க தான் இது வரைக்கும் சொன்ன அஷ்டபதி விஷயமாக இருக்கும். இந்த பக்தி நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல தத்து விஷயத்தியாகாது சங்கத்தியாகாச்ச நாரதர் பக்தி சூத்திரம். இது மாதிரி ஒரு பக்தி வரணும்னா விஷய வைராக்கிய வரணும், சங்கத்தில் தியாக புத்தி வரணும். சங்கத்தில் தியாக புத்தி எப்படி வந்தது? சனவீநீஹிதமபி ஹாரம் ஆவாசோ விபிநாயதே பிரிய சఖி மாலா பிஜாலாயதே. இந்த விஷய சங்கத்தியாகம்னு சொன்னது விஷயத்தியாகம்னு இதுதான். சங்கத்தியாகாச்ச அப்படின்னா என்னன்னா ஏகாந்தமாக உட்காந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன். விவிக்த க்ஷேம சேவனம்னு ரெண்டாவது முன்னாடி இந்த விஷயம் சொன்னேன். ஏகாந்த பிரியத்வாச்சேன்னு பக்தி சூத்திரத்திலையும் நாரதனும் சொல்கிறார். விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியகான்னு இந்த நாரத பக்தி சூத்திரத்துக்கு வியாக்கியானம் மாதிரி குச்சேலரை சொல்கிறார். தத்து விஷயத்தியாகாது சங்கத்தியாகாச்சேன்னா சங்கம்னா பப்ளிக்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. இந்த இந்திரியங்களோட கூட விஷயத்தோட இந்திரியங்கள் விஷயத்தில் பாயும்பொழுது அதனால ஏற்படுற சங்கம்னு அர்த்தம். இந்திரியங்கள் விஷயங்களில் பாயிறது அதனால சங்கம். இதுன்னா இப்படி சூத்திரம் மாதிரி சொன்னால் புரியாது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதோ இந்த மாலை இதை கழட்டி இங்கே வச்சுருக்கேன். அங்கேருந்து பார்க்குறாரு ஒருத்தர், கிளம்பி போகும்போது லபக்கிட்டு இந்த மாலையை எடுத்துன்னு போயிடணும் ஆற்றுக்கு. இந்த மாலை ரொம்ப நன்னா இருக்குது, கொண்டு போய் நம்ம ஆற்றுல வச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறாலும் இந்த கண்ணுங்கிற இந்திரியம் இந்த மாலையை பார்த்துடுத்து இதுக்கு ஒரு விஷயம்
அந்த இந்திரியத்துக்கு விஷயம் மாலை. மாலை விஷயம் ஆன உடனே அது என்ன பண்ணுறது? ஒரு சங்கம் வந்து இதை கலப்பின்னு போகணுங்கிற எண்ணம் மனசு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. பார்த்தியாலா? இதுதான் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் வஸ்துவுக்கும் உள்ள கனெக்ஷன். கண்ணு ஒரு விஷயத்தை பார்த்தா கண்ணு பார்த்துடும். பார்க்கறது மனசு, இந்திரியம் வழியாக பார்க்கறது. அந்த வஸ்துவுக்கும் நம்முடைய மனசுக்கும் ஒரு கனெக்ஷனை ஏற்படுறதுக்கு தான் சித்தம்னு பேர். ப்ராசஸ் பண்ணால் சித்தம். இப்படிலாம் பார்த்து வீணாக போகாதேன்னு அடக்கினா புத்தி. ஏன் இப்படி கதைக்கு உட்காந்துட்டு ஏன் தேவையில்லாதெல்லாம் நினச்சிட்டு இங்கே உட்காந்துருக்கேன்னு அப்பப்போ ஜாக்கிரதைப்படுத்துறது பற்றியெல்லாம் ஒன்றும், அதுதான் நம்மளை கவனப்படுத்துறது புத்தி. நினைக்கிறது மனசு, ஒரு விஷயத்தை பற்றிண்டு ப்ராசஸ் பண்ணுறது சித்தம். இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது புத்தி. நாம் என்ன பண்ணணும்? கண்ணால் ஒரு வஸ்துவை பார்த்தோம்னா அந்த வஸ்துட்டே அந்த இந்திரியம் அந்த பொருள் மேலே பட்டு ஒரு சங்கம் ஏற்பட்டு அது விஷயமான எண்ணங்கள் மனசில் ஓட ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னா பக்தி வராதுங்கிறார். அதனால தான் கதை கேட்கும்பொழுது பகவத்குணம் சொல்லும்போது புத்திக்கு வேலையே கொடுக்கக்கூடாது. சொல்கிறவாளும் கொடுக்கக்கூடாது, கேட்குறவாளும் கொடுக்கக்கூடாது. அனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பகவத்குணத்தை விட்டு ரிசர்ச் பண்ணி ஆரம்பிச்சுவிட்டா மனசு ஓடியே போய்டும். பக்தி நிற்கவே நிற்காது. சப்தங்கள் எல்லாம் பகவத் விஷயமாக வேணால் எதை வேணான்னு சொல்லலாமே தவிர அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்? அது எங்கேயோ ஓடி போய்டும். புத்தி வேலை செய்ய ஆரம்பித்தா மனசு அடங்கிடும். அப்புறம் பகவான் தூரத்துக்கு போயிடுவார். பக்தி வரணும்னா என்ன பண்ணணும்னா முதல்ல இந்திரியங்களை அடைக்கணும், அப்புறம் சங்கத்தை ஜெயிக்கணும். இதெல்லாம் பண்ண. இது ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேனே தவிர இது ஒரு பெரிய விஷயம். அது இப்போ இப்படிலாம் பண்ணணும்னா வேறு என்னதான் வழி? இதுக்கு மனசை அடக்கணும், பகவான்கிட்டே மனசை வச்சுக்கணும். அப்படின்னா என்ன வழின்னா அவ்யாவிரத பஜனாத். இடைவிடாது எப்பொழுது தைலதார மாதிரி பகவானை ஸ்மரிச்சுட்டே இருந்தார். ஸ்மரணம் தான் விஷயம். எப்போதும் பகவானை நாம் ஸ்மரிச்சுட்டே இருந்தோம்னா விஷய வைராக்கியம் தீர்மானமாக வந்துடும். மனசு அங்கே போகாது. நம்மளால் அது மாதிரி கண்ணை மூடிண்டு ஸ்மரிக்க தெரியலையே, அது மாதிரி தியானங்கள்லாம் பண்ண வரலையே அப்படின்னா அடுத்த வழி சொல்கிறார். ஒரு லோகேபி பகவத்குண சிரவணாத்து கீர்த்தனாச்ச. அடுத்த வழி உபாயம் நமக்கு. அப்படி உன்னால் உன் மனசை ஸ்மரணத்திலேயே நிறுத்த முடியலையேன்னா எப்போது கதை கேட்டுட்டே இருந்தார். பகவத்குணம் பாகவதம் கேட்டுட்டே இரு, கதை கேட்டுட்டே இரு, மனசு அதில் நிற்கும். இந்த உபாயத்தை யார் சொல்லிக் கொடுத்தாருன்னா கபிலோபதேசத்தில் சொல்கிறார். கபில வாசுதேவன் தாயாருக்கு தியான யோகம் உபதேசம் பண்ணுற காலத்தில் அம்மா கண்ணை மூடிண்டு திருமேனியில் சரணத்திலேருந்து சிரசு பரியந்தம் தியானம் பண்ணினா சதுர்புஜம் சங்கம் சக்கரம் எந்த கையில் என்ன இருக்குங்கிறதுலாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நீ அப்படி தியானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கண்ணை மூடிக்கோ, நிமிர்ந்து உட்காந்துக்கோ, உனக்கு எப்படி சௌரியமோ அப்படி வேணாலும் உட்காந்துக்கோ. கண்ணை நன்னா மூடிண்டு வைகுண்ட லீலாபித்தியானம்ங்கிறார். புது தியானம். என்ன தியானம் அப்படின்னா உனக்கு தனியாக உருவத்தை பார்க்குறது தானே கஷ்டமாக இருக்குது. கிருஷ்ணன் வெண்ணை திருடின கதை தெரியுமோனோ, கண்ணை மூடிண்டு அந்த கதையை அப்படியே மனசால் நினச்சிட்டே இருங்கிறார். மனசு நிற்க மாட்டேங்கிறது, ஓடுற மனசை நீ பிடிச்சி வச்சு வேற ஒரு ரூபத்தில் அடக்கி நீ பலாத்காரம் பண்ணாமல் ஓடுற மனசை ஓட விட்டுடு, கிருஷ்ண சரித்திரத்தில் ஓட விட்டுடுன்னார். இதை கபிலோபதேசத்தில் சொல்கிற தியானம். அது வைகுண்ட லீலாபித்தியானம். இதுதான் நாரத பக்தி சூத்திரத்தில் நாரதன் சொல்கிறார். லோகேபி பகவத்குண சிரவணாத். நிறைய கதை கேளு, கீர்த்தனாத், வெட்கத்தை விட்டு பகவன் நாமம் சொல்லு. இப்படிலாம் சொன்னால் கிடச்சிடுமான்னா இதெல்லாம் நான் சொல்கிறேனே தவிர கிடச்சிடுமாங்கிறதுக்கு கேரண்டி என்னால் சொல்ல முடியாது. இதெல்லாம் கிரமம், இந்த வழியில் போன்னு நான் சொல்கிறேன். இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதுக்கு நான் உனக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. யார் கேரண்டி கொடுக்க முடியும்னார்? முக்கியதஸ்து மகத்கிருபையை வான்ட்டார். இதுக்கு கேரண்டி மகான்கள் தான் கொடுக்கணும். அவள் கிருபையில் உனக்கு பக்தி வந்தாதான்னுட்டார். அதனால தான் கபிலோபதேசத்தில் கூட பகவான் தாயாரை உட்காத்தி வச்சு பக்தி யோகம் உபதேசம் பண்ணுற காலத்தில் அவனை வழிபடுற மார்க்கந்தான பக்தி யோகம். அவனே பக்கத்தில் உட்காண்டிருக்கும்போது மார்க்கத்தை பற்றி என்ன விசாரம்?
இந்த அம்மானு பக்தி யோகத்தை கையில் கொடுக்க சக்தி இருக்கணுமோன்னு பகவானுக்கு. அந்த பகவான் சொல்கிறான், மகதனு கமலபியா பக்திரேவாத்திர சாத்தியான்னுட்டான். என்னை வழிபடுற மார்க்கம், என்னை கொடுக்கக்கூடிய மார்க்கம் தான் பக்தி. ஆனால் அந்த பக்தி எங்கிட்ட கிடைக்காது, என்னை ஆசிரியிச்சிருக்கிற மகான்களுடைய சரணத்தை போய் பிடிச்சிக்கோன்னுட்டார். மகதனு கமலபியா, மகான்கள் அனுகிரகம் பண்ணினாதான் பக்தி. முக்கியதஸ்து மகத்கிருபையைவா. அதுக்கு மேலே இன்னொரு வாபட்சம்னு ஒன்று. வான்னு சொல்லிவிட்டாலே ரெண்டாவதாக சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் அவ்வளவு கிடையாதுன்னு அர்த்தம். முதல்ல சொல்கிறாளே அதுதான் முக்கியம். வான்னு பேர் அதுக்கு. முக்கியதஸ்து மகத்கிருபையைவா. சமஸ்கிருதத்தில் வான்னா வாபட்சம்னு பேர். ஒன்றை சொல்லிவிட்டு வாபட்சம்னு இன்னொன்று சொன்னோன்னா அதுக்கு அவ்வளவு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம், முக்கியத்துவம் இல்லைன்னு அர்த்தம். முக்கியமாக மகான்களுடைய கிருபை இருந்தால் தான் பக்தி கிடைக்கும். கிடைக்கலாம். வேறு எப்படி கிடைக்கலாம்னா பகவத் கிருபா லேசாத்வாங்கிறார். அதுக்கு செகண்டரி தான் பகவானுடைய கிருபைக்கு. அது கிடைச்சாலும் கிடைக்கலாம், அதுக்கு நம்பிக்கை நம்ப முடியாது, இதை தான் நம்ப முடியும். முக்கியதஸ்து மகத்கிருபையைவா. இந்த அஷ்டபதி எதை காமிக்கிறதுன்னா, இது வரையில் சொன்ன அஷ்டபதி முழுக்க இந்த பத்ததியில் தான் வந்திருக்கு. சாதாரணமாக இருந்த அந்த ராதைக்கு மூணாவது இந்த அஷ்டபதி சரித்திர ஓட்டத்தை சொல்கிறேன் நான். மூணாவது அஷ்டபதியில் கிருஷ்ணனை அனுபவித்த அந்த சகி ராதையிட்ட வந்து சொல்கிறா, எப்படி கிருஷ்ணன் இருக்கா தெரியுமா அப்படின்னு வசந்த ருது வர்ணனத்தெல்லாம் சொல்கிறா. நாலாவது அஷ்டபதியில் அழைச்சின்னு போய் காமிக்கிறா. அஞ்சாவது அஷ்டபதியில் இப்பேற்பட்ட கிருஷ்ணனோட நாம் இத்தனை நாளாக அனுபவிக்காமல் இருந்துட்டோமே, இந்த கிருஷ்ணனை நாம் விட்டுவிட்டோமே, அன்னைக்கு கிருஷ்ணன் இவ்வளவு அழகாக வந்தானே, அன்றைக்கி நாம் பேசாமல் இருந்துட்டோமே, இன்றைக்கி தாபப்படுறோமே, அந்த கிருஷ்ணன் வேணுங்கிற ஒரு தாபம் அஞ்சாவது அஷ்டபதியில். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.